Praise the Lord. இந்த நாள் செய்தியின் தலைப்பு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆங்கிலத்திலே God takes responsibility. நீங்கள் God takes responsibility என்று சொல்லி யூடியூப்பில் போனீங்கன்னா இதே மெசேஜை நான் ஆங்கிலத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு மகிழலாம். எல்லாம் என்னுடைய இன்னும் நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா அநேக தமிழிலே மற்றும் ஆங்கிலத்திலே தெலுங்கில் கூட டிரான்ஸ்லேஷன் செய்து நீங்கள் செய்திருக்கிற மெசேஜஸை நீங்கள் கேட்டு அநேக டீச்சிங்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். யூ வில் பி பிளெஸ்ட் த்ரூ மெனி ஆஃப் த ரெவலேஷன்ஸ் தட் காட் ஹஸ் கிவன். ஃபயர் ரிட்ரீட் கேம்பில் கொடுத்த மெசேஜஸ் கூட வாலிபர்களுக்கு மற்றும் ஊழியர்களுக்கு சோல்ஜர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் கேம்ப், அபைட் இன் கிரைஸ்ட் கேம்ப் என்று சொல்லி அந்த செய்திகளை கூட நீங்கள் வாசித்து ஊழியர்களுக்கான அந்த செய்திகளை கூட வாசித்து கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். 22 கூட நான் வாசிக்கணும். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலேவி தமக்கு முன்பே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஓகே, இப்போது 24. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. பிறகு இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பிறகு பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீராயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. நாங்கள் சில வீக்கெண்ட்ஸில் நாங்கள் ஃபேமிலியாக வெளியில் போகும் பொழுது நாங்கள் இப்பொழுது ஊழியம் ஹைதராபாத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம்.
இங்கு அபைட் ஸ்கூல் என்று சொல்லி ஏழை பிள்ளைகளுக்கான ஸ்கூல் நடக்கிறது. அபைட் ஏஞ்சல் ஹோம் என்று சொல்லி ஃப்ரீ ஹாஸ்டல் ஏழை அனாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஷீலோ ரிவைவல் சர்ச் என்று சொல்லி எங்களுடைய சபை இங்கு நடக்கிறது. வீக்கெண்ட்ஸில் நாங்கள் சில ஹாலிடேஸில் வெளியில் போவதற்காக நாங்கள் பிளான் பண்ணுவோம். என்னுடைய பிள்ளைகள் ஷாலினா, ஜோஷ்வா, என்னுடைய மகள் அவள் என்ன செய்வா, அம்மா இங்கே போகலாம் அங்கே போகலாம் என்று சொல்லி சில இடத்தின் பெயர்களை சொல்லுவாள். நாங்கள் இஃப் வி ஹாவ் டு கோ அண்ட் ஹேவ் டின்னர், நாங்கள் வெளியில் சாப்பிட செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த இடத்திற்கு போனால் நல்ல காத்தோட்டமாக நல்லா இருக்கும் என்று சொல்லி நிறைய நாங்கள் ரொம்ப அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கனால நிறைய ட்ராவல் பண்ணி நாங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது அந்த 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 அவள் சொன்னாள் என்று சொல்லி என் கணவர் என்ன செய்வாள், நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் டிரைவ் பண்ணி நாங்கள் போவோம். சில நேரத்தில் அவள் சொன்ன இடங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும், இல்லை என்றால் அந்த இடம் வந்து நல்லா ஒரு எல்லாரும் சந்தோஷமாக செலவழிக்கும் நல்ல இடமாக இருக்கும், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அந்த இடம் வந்து ஒரு நல்லா இல்லை, இல்லாட்டி ஃபுட்டு நல்லா இல்லை, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த இடம் நல்லா இல்லைன்னா சில நேரத்தில் அவருடைய முகம் என்ன ஆகிடும், சின்னதாகிடும். அவளுக்கு வந்து ஷி வில் ஃபீல் வெரி பேட். ஐயோ நம்ம அம்மா அப்பாவை இவ்வளோ தூரம் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோமே என்று சொல்லி. பாருங்களேன், நம்ம ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன். நம்ம வா அங்கே போகலாம் என்று சொல்லி ஒரு இடத்தை சொல்லி நம்ம குடும்பத்தை நம்ம அங்கே கொண்டு போகும் பொழுது அந்த இடத்தில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்கிறோம், பொறுப்பாளியாக மாறுகிறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், வா இந்த துணி கடைக்கு போகலாம், வா இந்த கடைக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் துணி என்று சொல்லி வா கொண்டு போகும்பொழுது அந்த இடத்துல துணி நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நல்லா இல்லைனாலும் நம்ம என்ன செய்யணும், சரி இனிமேல் அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் என்று ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவங்க நல்ல பொறுப்பெடுப்பாங்க. அதே மாதிரி தான் வீட்டிலே கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கு சமையல் நல்லா இருந்தால் அது என் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமையல் நல்லா இல்லைனாலும் கூட என் ரெஸ்பான்சிபிலிட்டி. உப்பை போடுவது ஜாக்கிரதையா, காரத்தை போடுவது ஜாக்கிரதையா, அது ஒரு பெண்ணின் கடமை. ஐயோ என் பிள்ளைகள் பயங்கர பசியாய் வரும்பொழுது சாப்பிட போறாங்க என்று சொல்லி ஒரு பொறுப்போடு ஒரு பயங்கரமான ஒரு பயத்தோடு அந்த வேலையை அந்த சமைக்கும் போது கூட அந்த எண்ணம் இருக்கணும், ஐயோ குடும்பமே வந்து சாப்பிட போகுது என்று ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். சும்மா கைக்கு வந்ததெல்லாம் போட்டு ஒரு எந்தவித ஒரு பொறுப்பு இல்லாமல் நடக்கும் பொழுது, பொறுப்பில்லாமல் வீட்டை வைக்கும் பொழுது, பொறுப்பில்லாமல் காரை வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கேரக்டர் இல்லை. ஒரு நல்ல கம்பெனி என்ன கம்பெனிங்க, ஒரு பிராண்டட் கம்பெனி ஆகுது, ஒரு கம்பெனிக்கு நல்ல பேர் வருது அப்படின்னா அந்த கம்பெனி பொறுப்பெடுத்துக் கொள்கிறது. நீங்க போறீங்க ஒரு டிவி வாங்குறீங்க, என்னன்னு கேட்குறீங்க, இதற்கு சர்வீஸ் தருவாங்களா, ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்கு, நல்லா கரெக்டாக ஃபோன் பண்ணால் வருவாங்களா, பொறுப்பெடுத்துக் கொள்வாங்களா, ஏதாவது ஒரு பார்ட் ஏதாவது சரியில்லை, ஐயோ சரி நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் சாரி என்று சொல்கிறார்களா? அவ்விதமாக இருக்கும் கம்பெனியை தான் மதிக்கிறாங்க. 100 வருஷம் ஆனாலும் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. நல்ல கம்பெனி, நல்ல இந்த கம்பெனி, எந்த கம்பெனியா இருந்தா என்ன, அந்த கம்பெனி நல்ல கம்பெனி என்று சொல்லி ஒரு பேர் வருகிறது, ஒரு பிராண்ட் வருகிறது. சும்மா இல்லைங்க, ஒரு ஷர்ட் எடுக்கிறோம், அந்த ஷர்ட்டுக்கு ஒரு பிராண்ட் கொடுக்குறாங்க, இது பிராண்டட் ஐட்டம், இது பிராண்டட் பேக், இது பிராண்டட் ஷூ, இது பிராண்டட் சூட்கேஸ். எதுக்கு? நல்ல உழைக்குது, அந்த கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படியாக உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கும் பொழுது எந்த ஆண்டவரை நீ நம்பி வந்தாயோ ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிற என்னை நம்பி நீ வரும் பொழுது, என்னுடைய குடையின் கீழ் நீ வரும் பொழுது, என்னுடைய ஆளுகையின் கீழ் நீ வரும் பொழுது, என்னுடைய உடன்படிக்கையின் கீழ் நீ வரும் பொழுது 1000 தலைமுறையை நான் ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் எனக்கு பயங்கரமான ஆறுதலை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு பயங்கரமான இந்த நேரத்திலே மிகுந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு நான் பேசுகிறேன். தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் கஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போகலாம், நீங்கள் வேதனையின் மத்தியிலே நீங்கள் கடந்து போகலாம். பார்க்கும் பொழுது பயங்கரமான பாருங்க, படம் நடுக்கடலிலே ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் இருந்தா சில பேர் ஐயோ ஓடி போயிடலாமான்னு நினைப்பாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ சரியில்லையே ஓடி போயிடலாமா.
ஆனால் ஊழியத்திற்கு வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு பிரச்சனை வரும்பொழுது நீ ஓட முடியாது. நீ நிலைத்து ஆண்டவருடைய பாதத்தில் தான் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நடுக்கடலிலே இருக்கிறார்கள், எதிர்காற்று வீசுகிறது பயங்கரமா. ஆமென். எல்லாம் எதிர்காற்று வீசுகிறது, நடுக்கடலிலே அவர்கள் தத்தளிக்கிறார்கள். தத்தளிக்கும் சீஷர்களை ஆண்டவர் பார்க்கிறார். அங்குதான் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. விட்டு ஓடிட்டார் ஆண்டவர். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஆண்டவர் உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. விட்டு ஓடி போகிற ஆண்டவர் அல்ல அவர். அல்லேலூயா. திருமணம் செய்து விட்ட பிறகு ஐயோ என் சரியில்லை என்று சொல்லி டைவோர்ஸ் பண்ணி 2 வருஷத்திலே ஓடி போற ஒரு கணவன் அல்ல என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. இறுதி வரை, முடிவு பரியந்தம் வரை உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நடுக்கடலிலே தத்தளிப்பது போல தத்தளித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலே வேதனை கஷ்ட மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கு. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். God will take responsibility. நீங்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஊழியத்திற்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குழந்தைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார். 2003ஆம் ஆண்டு கர்த்தருடைய குரலை கேட்டு நான் வேலையை ராஜினாமா செய்து அந்த பல வருடங்கள் நான் பார்ட் டைம் வேலை செய்து பிறகு டிசம்பர் 2003ஆம் ஆண்டு கர்த்தருடைய குரலை கேட்டு நான் என்னுடைய மல்டிநேஷனல் பேங்க் ஜாபை ராஜினாமா செய்து ஊழியத்திற்கு வந்த பிறகு சில நேரத்திலே பயங்கரமான கஷ்டம் வேதனை வரும். அப்பொழுது நான் செய்யும் காரியம் ரூம்ல போய் நான் கதவில் தாப்பால் போட்டுட்டு நான் ஒருத்தர்கிட்ட நான் கேட்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தரிடத்தில் நான் கேட்க முடியும், ஆண்டவரே அப்பா உம்மை நம்பிதானே நான் வந்தேன் ஆண்டவரே, அப்பா நீர் வா என்று சொன்னீரே அப்பா. நான் ஒரு ஊழியக்காரரின் வீட்டிலே பிறக்கவில்லை, எங்கள் குடும்பத்தில் யாரும் ஊழியக்காரர்கள் இல்லை என்று என்னுடைய அப்பா பாஸ்டர் கிடையாது. இப்பேற்பட்ட என்னை உடையாடு சேற்றிலிருந்து தூக்கி ஊழியத்தில் கொண்டு வந்த நீர் ஆண்டவரே வா பாலா என்று அழைத்தீரே ஆண்டவரே, அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏன் இந்த வேதனை என்று சொல்லி நான் ஒருத்தட்ட சண்டை போடுவேன், அவர் தான் என்னுடைய அப்பா இயேசுநாதர். ஹல்லேலூயா. கேட்ப ஆண்டவரே. ஆம் தேவ ஜனமே, ஹல்லேலூயா. ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ சலுகைகள் கொடுக்குறாங்க, நான் உனக்கு இதை தருவேன் அது தருவேன் என்று எல்லாம் எழுதுறாங்க. டாப் பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்பொழுது போய் அந்த இடத்துல HR டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்குறோம், நீங்க எனக்கு பர்க்ஸ் தரேன்னு சொன்னீங்களே, நீங்க வந்து லீவ் டிராவல் அலவன்ஸ் தரேன்னு சொன்னீங்களே, என்னுடைய சேலரி 6 மாசத்துல இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்களே என்ற அப்பாயின்மெண்ட் லெட்டரை வைத்துக் கொண்டு பேசும்பொழுது அவர்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். சொல்லுவார்கள் நல்ல கம்பெனியாக இருந்தால். ஹல்லேலூயா. நல்ல கம்பெனியாக இருந்தால் சொல்லுவார்கள். ஒரு உலக பிரகாரமான கம்பெனியே இவ்விதமாக இருந்தால் உன் தேவன் எவ்வளவாக உனக்கு பதில் சொல்லுவார். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கையுள்ள தேவன். He is a faithful God. 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 He came to them. He came to the disciples, but they were confused. When do you get confused? When you don't pray, when you are spending most of the time on the social network, when you are listening to the world, உலகத்தாருடைய ஆலோசனையின்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கலக்கம் வருகிறது, கன்ஃபியூஷன் வருகிறது. தேவனுடைய சமூகத்திலே காத்து கொண்டு இருக்கும் பொழுது இப்போ 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்குறேன், எத்தனை பேர் உட்காந்து பார்க்க முடியும்? இது யூடியூப்ல இருக்கலாம், டிவியில இருக்கலாம். யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க, இந்த சிஸ்டர் என்னமோ கத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டு சில பேர் போயிடுவாங்க. ஆனால் உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஆன ஆலோசனைகளை தேவன் சொல்லுவார். அல்லேலூயா. நடுராத்திரி சில நேரத்தில் வாஷ்ரூம் போகும்பொழுது 2:30 மணி 1:30 மணி திருப்பி தூங்குவதற்கு நிறைய நேரம் ஆகும்.
சில நேரத்தில் அப்படியே அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு அப்படியே தூங்க முயற்சி செய்வேன். காரணம், காலையில் எழுந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ வேலை இருக்கிறது. இவ்விதமாக சில நேரத்திலே இரவு நேரத்தை தூக்கத்தை கெடுத்து கூட ஆண்டவர் உன்னை ஜெபம் பண்ண வைப்பார். எப்போ அந்த ஜெபம் வரும்னா, உனக்கு எதிர்காற்று வீசும் பொழுது, நடுக்கடலில் நீ மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது, டாக்டர் 4th டிகிரி கேன்சர் என்று சொல்லும் பொழுது, உன் பிள்ளை மோசமான நிலைமையில் இருக்கிறாள், அவள் யாருடனே ஓடி போக போகிறாள் என்று கேள்விப்படும் பொழுது, இல்லை என்றால் உன்னுடைய பாடியிலே சிக்னஸ் என்று சொல்லி உனக்கு செய்தி வரும் பொழுது, உன்னுடைய ஃபைனான்சஸ் மோசமாக இருக்கும் பொழுது, நடுராத்திரி ஜெபம் வரும், அதிகாலை ஜெபம் வரும். எல்லாம் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. அதுதான் நடுக்கடலிலே தேவன் உன்னை கொண்டு போவது. நடுக்கடலிலே நீ உன்னை பிரச்சனை வரும், கர்த்தர் அந்த பக்கத்துல தான் இருக்கிறார், நடந்து உன்கிட்ட வருவாரு. கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்குவே எதிர்காற்று வீசப்படுகிறது. The wind is there to bring you closer to God. எந்த பிரச்சனையும் எனக்கு வராது என்று சொல்லுபவர்கள் இந்த செய்தியை கேட்க முடியாது. நல்லா ஜெபிக்கிற ஃபேமிலி நல்லா இருக்காங்க, திருமணத்தில் அநேக பிரச்சனைகள் வருது, திருமணத்தில் அதிக பிரச்சனை வருது, குடும்பத்தில் அநேக பிரச்சனை வருது, கண்ணீர். எவ்வளோ நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா உபவாசம் இருக்கிற குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது. கடவுள் இல்லையா? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்மை அழைத்து செல்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் 2009 ஆண்டு சென்னையிலிருந்து ஹைதராபாத் கூப்பிடுறார். எவ்வளோ பெரிய முடிவு. இன்டர் காலேஜ் முடித்திருக்கிறாள் என்னுடைய பெண், 4வது படித்துட்டு கொண்டு இருக்கிறான் என்னுடைய மகன், 2 பிள்ளைகள், பயங்கரமான ஸ்டேஜ். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வேற ஒரு மாநிலத்துக்கு வர சொல்லுகிறார். அந்த வேற ஒரு மாநிலத்திலே காலேஜ் அட்மிஷன் போகும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீ இந்த ஸ்டேட்டே இல்லை, உனக்கு எப்படி நான் இன்ஜினியரிங் சீட் தர முடியும்? கவர்மெண்ட் கோட்டா கிடையாது, மேனேஜ்மெண்ட் சீட்ஸ். அவன் கேட்குறான் 4 லட்சம் கொடு, 5 லட்சம் பிரைப் கொடு என்று சொல்லி, ஒரு நயா பைசா கூட லஞ்சம் கொடுக்காமல் பிள்ளைகளை படிக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு உத்தமமாய் உண்மையுமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கர தீர்மானத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஐயோ, என்ன செய்வது? 2 வருடம் பயங்கர ஒரு தரிசனத்தோடு என் மகள் படித்தாள், நான் என்ஜினியர் ஆக வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பேசுகிறேன், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அநேக காலேஜுக்குள்ள போயிட்டு 2.5 லட்சம் தா, 3 லட்சம் தான் சொல்லும் பொழுது அப்படியே அன்றைக்கு உபவாசம், தலையை கீழே போட்டுவிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம். நானும் என் கணவரும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். முன்னே அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாஸ்டர், உங்களோட ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பாஸ்டர் அம்மா, ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வார். யூத் லீடர், ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வார். டியர் ஃப்ரெண்ட், பயப்படாதே, டோன்ட் வரி, God is there with you. அம்மா, God is there with you, my dear sister. God will take care of you. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன நடக்க போகிறதோ என்று என் மகள் பயந்து கொண்டிருந்தாள். ஆனால் எந்தவித ஒரு ரிசீட்டோடு எங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தார்கள். உள்ளே போனார் அந்த ஆஃபீஸர், வெளியே வந்தார், இன்னும் ஒரு 10,000 ரூபாயை கம்மி செய்தார். அதில் என் மகள் என்ஜினியரிங் முடித்தால், நல்ல டிஸ்டிங்ஷன் மார்க்ஸோடு. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர். இப்பொழுது MBA கூட படித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர். இன்டர் காலேஜ் வரைக்கும் வந்து விட்டான் என்னுடைய மகன். கர்த்தர் உண்மையுள்ளவர். 2 இன்டர் காலேஜிலே 2 அவார்ட்ஸ் வாங்கி விட்டான், 2 கப்பு மெடல் வாங்கி விட்டான், கப்பு வாங்கி விட்டான். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் உன்னோடு இருக்கிறார், உன் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வார். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பேதுரு சொல்றாரு, பயங்கரமா அங்க தண்ணி தத்தளிச்சிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீரே தேவன் என்றால், இஃப் இட் இஸ் யூ, நீர் என்றால் நான் உங்களிடம் வருகிறேன் என்று பேதுரு கேட்கிறார். எல்லாம் இருக்கு, தண்ணி பயங்கரமா இருக்கு, அங்க பிரச்சனை, நேரம் சரியில்லை, அந்த இடத்திலே பயங்கரமா இருக்கு. ஆனால் பேதுரு சொல்றார், நான் உங்க இடத்துல வரேன். ஆண்டவர் சொல்றார், கம், வா என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்ல, பேதுரு, பி கேர்ஃபுல், யூஸ் யுவர் சென்சஸ், டோன்ட் பி கிரேசி, பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு என்று சொல்லல. நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினால் வா என்று கூப்பிடுகிறார். அந்த இடத்திலே முதல் வசனத்திலே 22வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது துரிதப்படுத்தினார் சீஷர்களை, அக்கறைக்கு போ,
அக்கறைக்கு போ என்று சொன்ன தேவன் உன்னோடு பிரயாணத்திலே இருப்பார். அல்லேலூயா. அந்த தண்ணீரிலே உன்னோடு இருப்பார். ட்ரெயின் ஜேர்னியில உன்னோடு இருப்பார். அந்த ஏரோப்ளேனுக்கு எந்த சேதமும் வராது. எந்த ஏரோப்ளேனும் எந்த டெரரிஸ்டும் தொட முடியாது. ஹட்சன் டெய்லர் சொன்னாராம், அவர் ஷிப்ல போகும்பொழுது சைனாவுக்கு போய் கொண்டு இருக்கிறாராம். அந்த பைலட் சொன்னார், ஐயோ பயங்கரமா எதிர்காற்று அடிக்குது, எதிர்காற்று அடிச்சா என்ன இந்த கப்பல் போய் சைனாவை சேரும் என்று சொன்னாராம். அல்லேலூயா. அந்த பைலட் கேட்டாரா, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா நான் இந்த கப்பல்ல இருக்கிற, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்க என்னை கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல என்னை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. ஆமென். எதிர்காற்று வீசினால் என்ன? அல்லேலூயா. கீழ்காற்று வீசினால் என்ன? கர்த்தர் உண்மையுள்ளவர். உங்க பிரயாணத்தில் உங்களோடு இருப்பார். ட்ரெயின்ல இருப்பார், பஸ்ல இருப்பார், கார்ல இருப்பார், எல்லாவற்றிலும் இருப்பார். எமர்ஜென்சி வார்ட்ல இருப்பார். வா என்று சொன்னார் ஆண்டவர். தண்ணீரில தான் நடக்கணும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை நீ செய்வாய். ஆமென். ஹல்லேலூயா. சர்ச்சு எப்படி இருந்தாலும் சரி, ஊழியம் எப்படி இருந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம். உங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்திருந்தீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய அழைப்பின்படி நீங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னார். நீங்க கர்த்தர் சொன்ன பிள்ளையை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடி உங்களுடைய திருமணம் நடந்திருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாக பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. God will take responsibility. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே உறுதியாக நான் உங்களோடு பேசுகிறேன். Hallelujah. God will send the latter rain. God will send பின்மாறி மழையை தேவன் அனுப்பி, தேவன் உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். பிரச்சனைகள் வேதனைகள் வரும் பொழுது ஒரே ஒரு கேள்வி தேவனிடத்தில் நான் கேட்பேன், ஆண்டவரே நீர் அழைத்தீர் அல்லவா சாமி, உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். பிரச்சனைகள் வராது என்று இல்லை தேவ ஜனமே. அல்லேலூயா. கர்த்தர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிலே கர்த்தர் அந்த பிரயாணத்திலே கர்த்தர் நம்மோடு இருப்பார். பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் கூட இருந்து அந்த பிரச்சனைகளை சமாளிக்க தேவன் பலனையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஹைதராபாத்துக்கு வந்த பிறகு சர்ச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்த பொழுது இடமே கிடைக்கல. ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிற மாதிரி இடம் கிடைக்கல. நாங்கள் எங்கள் வீட்டிலே நாங்கள் சர்ச்சை ஆரம்பித்தோம். பிறகு ஒரு வீட்டை எடுத்து அந்த இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது அநேக பிரச்சனை, கெட்ட வார்த்தைகளை வைத்து திட்டி உடனே நீ நிறுத்து என்று சொல்லி சர்ச்சு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சகோதரன் வந்து பயங்கரமாக அவர் கத்தினார். பிறகு நாங்கள் 3 நாட்கள் அது நடந்தது. ஒரு செவ்வாய்க்கிழமை போல நடந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் 3 நாட்கள் நாங்கள் உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபித்தோம். 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு எஸ்தர் உபவாசம் செய்தோம், நானும் என் கணவரும். கடைசி நாளிலே நாங்கள் சுற்றி அந்த ஏரியா, நாங்கள் இருந்த ஏரியாவை சுற்றி நாங்கள் ஜெபித்த நடை வரும்பொழுது, அந்த கடைசி நாள் நாங்கள் நடந்து வரும்பொழுது ஒருவர், அந்த வீட்டில் இருந்த ஒரு சகோதரி, கீழ் போர்ஷனில் இருந்தவர்கள், அவர்கள் கைத்தட்டி எங்களை கூப்பிட்டார்கள். பாஸ்டர் நீங்கள் சர்ச்சுக்காக இடம் பார்க்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். மேலே சர்ச்சு கட்டி கொண்டு இருக்கிறார் இந்த ஓனர். அல்லேலூயா. பிறகு ஃபோன் நம்பரை கொடுத்தார்கள். ஃபோன் செய்த பொழுது அவரிடம் பேசின பொழுது சில நாட்களில் நாங்கள் எங்களுடைய சாட்சியை சொன்ன பொழுது எங்களிடத்தில் அந்த சாவியை கொடுத்து அவர் சொன்னார், நீங்க உடனே ஆரம்பிங்க. அந்த சர்ச்சை திறந்த பொழுது தேவ ஜனமே உங்களோடு நான் பேசுகிறேன், வா என்று தேவன் அழைக்கும் பொழுது கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்திலே போகும்பொழுது கார்பெட் போடப்பட்டிருந்தது. புல்பிட்டிலே கார்பெட் போடப்பட்டிருந்தது. புல்பிட் இருந்தது, சவுண்ட் சிஸ்டம் இருந்தது, மைக் இருந்தது, மியூசிக் சவுண்ட் பாக்ஸ் இருந்தது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருந்தது. எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். ஃபால்ஸ் ரூஃபிங் போடப்பட்டிருந்தது, ஃபுல் ஃபேன்ஸ் போடப்பட்டிருந்தது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பைபிளை எடுத்துக்கொண்டு மேலே சென்று நாங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். நம்புவீர்களா தேவ ஜனமே? அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கண்ணீரோடு அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ்க்கு நாங்கள் ஃபோன் பண்ணி, இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க, இடம் கிடைத்து விட்டது என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று நாங்கள் சர்ச்சை ஆரம்பித்தோம்.
அல்லேலூயா. ஆரம்பித்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட 6-7 வருடம் தேவ ஜனமே அவர்கள் அந்த அந்த ரெண்டை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. இன்க்ரீஸ் பாருங்க, கர்த்தர் உங்களை அழைத்தார், கர்த்தர் உங்களோடு இருந்து அந்த காரியங்களை தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவார். அவர் உண்மை உள்ளவர். ஆமென். கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், தேவ ஜனமே, கர்த்தர் நடத்தும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய கரங்களை நம்பி நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கணவன் மனைவி சண்டை வரும் பொழுது நீ ஆண்டவருடைய பேச்சை கேட்டு நீ திருமணம் செய்திருந்தால், உன் கணவன் உனக்கு எதிராக வந்தால், உன் மனைவி உனக்கு எதிராக வந்தால், கர்த்தர் மத்தியஸ்தராக வந்து உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. why are you worried friend? why are you worried? கர்த்தர் மத்தியஸ்தராக வந்தார். மிரியாமிடம் ஆரோனிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே என்னுடைய ஃப்ரெண்ட், எப்படி நீ மோசேக்கு எதிராக நீ சண்டை போடுவாய்? நீ வா மோசே என்று சொன்னவர் மோசேயை மத்தியில விட்டு போகிறதற்கு அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. அல்லேலூயா. he is a responsible God. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணீரை தொடையும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1000 தலைமுறையை ஆசீர்வதிப்பார். ஓ, கண்ணீரை துடைத்துக்கொள் அன்பு தங்கச்சியே, கண்ணீரை துடைத்துக்கொள் அருமையான சகோதரியே. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். தண்ணீரின் மேல் நடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தண்ணீரின் மீது நடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். உன் வேதனைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். உன் துக்கங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிங்க தர இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வ வல்ல பிதாவே. என் அன்பு அப்பா நீங்கதான், என் செல்ல அம்மா நீங்கதான், என் சொந்த பந்தம் நீங்கதான். நான் வாழ்வதும் உமக்காகத்தான். என் அன்பு அப்பா நீங்கதான், என் செல்ல அம்மா நீங்கதான், என் சொந்த